வணக்கம். பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள். இன்று வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கிலாந்து ராணி விதித்த நிபந்தனையை தவிடுபொடியாக்கிய காந்திஜியும் மதன் மோகன் மாளவியாவும். ஒரு முறை காந்திஜி காசிக்கு சென்றபோது மதன் மோகன் மாளவியாவை சந்தித்தார். இங்கிலாந்து ராணியிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்துள்ளது. வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் அதில் கலந்து கொள்ள சில நிபந்தனைகளும் விதித்துள்ளார் என்றார் காந்திஜி. அந்த நிபந்தனை என்னவென்றால், ராணியை பார்க்க வருபவர்கள் பேண்ட், கோட், சூட், டை, தொப்பி எல்லாம் போட்டு வர வேண்டுமாம். ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டுமாம் என்பதுதான் அந்த நிபந்தனை. ஆனால் இந்த நிபந்தனையை நான் ஏற்க முடியாது. அதனால் இங்கிலாந்து ராணியின் அழைப்பை நிராகரிக்கலாம் என முடிவு செய்துள்ளேன் என்றார் காந்திஜி மதன் மோகன் மாளவியாவிடம். உடனே மதன் மோகன் மாளவியா கூறுகிறார், எனக்கும் கூட அப்படி ஒரு அழைப்பு வந்துள்ளது என்றார். ஆனால் நான் அதில் கலந்து கொள்வதாக பதில் எழுதியிருக்கிறேன் என்றார். மாளவியா இப்படி சொன்னதை கேட்டதும் காந்திஜிக்கு மிகவும் ஆச்சரியம். ஏனெனில் மாளவியா காந்தியை விட தீவிரமான சுதேசி சிந்தனை உள்ளவர். காசியில் விஸ்வவித்யாலயா உருவாக்கி நம் கலாச்சாரத்தை போதித்து வருபவர் மதன் மோகன் மாளவியா. அப்படிப்பட்டவர் எப்படி அந்த அழைப்பை ஏற்றார் என யோசித்தார் காந்திஜி. இங்கிலாந்து ராணி மதன் மோகன் மாளவியாவுக்கும் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருந்தார். உடனே மாளவியாவும் ஒரு பதில் கடிதத்தை ராணிக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தின் நகலை காந்திஜியிடம் படிக்க கொடுத்தார் மாளவியா. அதில், நான் இந்த அழைப்பை ஏற்று வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்கிறேன். ஆனால் நான் இந்திய நாட்டில் பிறந்து வளர்ந்ததால் எனக்கு பழக்கமான உடை அணிந்துதான் வருவேன். ஏனெனில் நான் இந்த நாட்டின் பிரதிநிதியாகத்தான் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறேன். அதனால் என் நாட்டு உடையில்தான் வரவேண்டியிருக்கும். பல மொழிபெயர்ப்பாளர்களை அமர்த்தி கொள்ளவும் வசதி படைத்தவர் நீங்கள். அதனால் என் நாட்டு மக்கள் சார்பாக நான் பேசும் மொழியை மொழிபெயர்க்க நீங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். ராணியின் மாளிகையில் என்னுடைய சௌகரியத்திற்கு வேண்டிய வசதிகளை செய்வது மிகவும் சுலபம் என நினைக்கிறேன். கங்கை நீரில்தான் குளிப்பேன், கங்கை நீரைத்தான் குடிக்கிறேன். அதனால் ராணியின் விருந்தினராக இருக்கும் வரைக்கும் எனக்கும் இந்த வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என கடிதத்தில் எழுதியிருந்தார் மாளவியா. வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள இருவருக்கும் அனுமதி கிடைத்தது. அதில் காந்திஜியும் மாளவியாவும் கலந்து கொண்டனர். அது மட்டுமில்லை, அந்த 7 நாட்களும் அவர்கள் விரும்பியபடியே கங்கை நீரை பயன்படுத்தவும் ஏற்பாடு செய்திருந்தனர். நம் அடிமைகள் தானே, நாம் எது சொன்னாலும் கேட்பார்கள் என நினைத்த இங்கிலாந்து ராணிக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்து விட்டனர் காந்திஜியும் மாளவியாவும். இது போன்ற பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழியுடன். நன்றி.